சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் ஏற்றங்கள் இல்லாமலேயே இருந்து கொண்டு இருந்தது. இதை பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதுக்கு தோன்றிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து விட்டது. இவ்வளவு முயற்சிகள் எடுத்தும், இத்தனை வேண்டுதல்கள் எடுத்தும், இத்தனை பிரார்த்தனைகள் செய்தும் போகாத கோயிலுக்கெல்லாம் இதுவரைக்கும் போனதே இல்லை. ஆனாலும் கஷ்டம் வந்த பிறகு எல்லா கோயிலுக்கும் படி ஏறி இறங்கி தெய்வத்திற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்தோம். அது மட்டுமல்ல, யார் எது சொன்னாலும் அதை செய்தோம். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த கோவில்களுக்கு போய் யார் என்ன சொன்னாலும் செய்துவிட்டு வந்தோம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையானது உன் மனதுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை நான் உன் மனதில் இருக்கும் இந்த கவலையை நான் அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு பேசி உனக்கு புரிய வைத்தால் அது இனிமேல் நீ என்ன செய்ய மாட்டாய். நீங்கள் செய்யுங்கள், நான் அப்புறம் எல்லாவற்றையும் நம்புகிறேன் என்பாய். அதனால்தான் நான் இனிமேல் எதையும் சொல்லவில்லை, எல்லா விஷயத்தையும் செய்து காட்டப் போகிறேன். நீ ஆனால் கோவிலுக்கு போனதாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெய்வத்தை வேண்டியதாக இருக்கலாம், போகாத கோயிலுக்கெல்லாம் ஏறியதாக இருக்கலாம். தெய்வத்திற்கு நீ செய்த ஒவ்வொரு பரிகாரமும், நீ யார் ஏதோ சொல்கிறார்கள் என்று நீ செய்தாய் அல்லவா, எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தெய்வத்திற்கு நீ செய்த பரிகாரங்கள், தெய்வத்திற்கு நீ போட்ட விளக்கு, தெய்வத்திற்கு நீ செய்த செலவுகள் போனது எல்லாவற்றுக்கும் பலன் இல்லாமல் இருக்காது. பலனானது நிச்சயமாக கிடைக்கும், வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் கிடைக்குமா என்பது கிடையாது. நீ ஒரு முறை தெய்வத்திற்கு ஒரு விஷயத்தை செய்து விட்டாயானால் காலம் முழுவதும் அந்த நல்ல விஷயமானது நடந்து கொண்டேதான் இருக்கும். தெய்வத்திற்கு செய்தேன், வீண் போய்விட்டது, இதெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்று, அதாவது சொல்ல போனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாவற்றையும் பார்த்து விட்டாய். ஆனால் இன்றுதான் பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கடைசியான கஷ்டப்படும் இரவாக கூட இருக்கும். இப்பொழுது என்ன செய்வாய்? சாப்பிடுவாய், தூங்குவாய், சில நேரம் தூங்காமல் கூட வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாவற்றையும் யோசிப்பாய். ஆனால் நாளை இரவெல்லாம் பார்த்தாயானால் சந்தோஷமாக இருக்க போகிறாய் தங்கமே. நாளை மாலைக்குள்ளே, இன்று இரவு முடிந்து விட்டது, நாளை காலையிலிருந்து மாலைக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் சுபகாரியம் ஒன்று நடக்க இருக்கிறது. காலமும் நேரமும் உன்னுடைய கட்டங்களும் கிரகங்களும் எல்லாம் ஒன்று சேரும் நாள்தான் நாளை. எடுத்த உடனே யாருக்கும் துன்பம் வந்துவிடாது, இன்பம் வந்துவிடாது. மேலிருக்கும் அந்த கிரகங்கள் ஆனது ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கொன்று பார்க்கும் பொழுது, ஒன்றுக்கொன்று சேரும் பொழுதுதான் சில சந்தோஷங்கள் கிடைக்கும். அந்த கிரகங்கள் வைத்ததுதான் தீர்ப்பாகும். அந்த சில சமயம் உன்னால் முடியாத பொழுது அந்த கிரகங்களையே மீறி உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை நான் மாற்றுகிறேன். புரிகிறதா? நாளை காலையிலிருந்து மாலைக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையில் சுபத்துவமான நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நீ தேடி தேடி போனாலும் உனக்கு கிடைக்காமல் உன்னை காக்க வைத்த விஷயங்கள், எதற்காக இத்தனை நாள் கோவிலுக்கு ஏறி ஏறி இறங்கினாயோ, உன்னுடைய மனதில் அதிகமான ஆசைகள் எல்லாம் கிடையாது. ஒரே ஆசை, 2 ஆசை, இதுதான். இந்த 2 ஆசையும் எனக்கு செய்து கொடுங்கள் என்றுதான் என்னிடம் கேட்கிறாய். அதில் உன்னுடைய மனதில் முதலில் இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்தால் சந்தோஷம் என்று நீ நினைக்கும் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது. நாளை மாலைக்குள்ளேயே அந்த விஷயத்தில் சுபத்துவமான விஷயங்கள் பல நடக்கப் போகிறது. காலங்கள் எப்பொழுதும் உன்னை தவறான பாதையில் அழைத்து செல்லாது. சில நேரங்கள் தவறாக நடக்கிறது என்பதற்காக எல்லா நேரமும் தவறாகத்தான் நடக்கும் என்பதும் கிடையாது. நல்ல நேரம் என்பது ஒருவனுக்கு வாழ்க்கையில் கட்டாயமாக வரும். அவனுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும் பொழுதுதான் அவன் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சொல்ல போனால் இதுவரைக்கும் நீ எவ்வளவோ அலட்சியமாக இருந்திருக்கலாம், எவ்வளவோ விஷயத்தை நீ கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீ இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்று வைத்துக்கொள்,
முக்கியமான விஷயம் நடக்கிறது என்றால் திடீரென்று ஏன் அது நடந்தது, திடீர் ஏன் இப்படி வாழ்க்கை மாறியது, என்ன விஷயம் நடக்கும் என்பதை நீதான் கொஞ்சம் யோசித்து 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 செய்ய வேண்டும். நல்ல நேரம் வரும் பொழுதுதான் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். எப்பொழுதும் நீ ஒன்று தெரிந்து கொள், அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்காதே. அது நல்ல நேரமாக இருந்தாலும் சரி, கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அவசரமாக எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காது. பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு காரியத்திலும் இறங்கு. உன்னால் முதலில் முடியுமா என்று பார். யாரோ ஒருவன் உதவி செய்கிறான் என்பதற்காகவும் இறங்க வேண்டாம். உன்னுடைய மனதுக்கு தோன்றும், யாருமே இல்லை என்றாலும் இந்த காரியத்தில் நாம் ஜெயிப்போம், நிச்சயமாக நம் வணங்கும் தெய்வமானது கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் புதிய காரியத்தில் இறங்குங்கள். நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு எந்தெந்த விஷயத்தை கோவில்களுக்கு போய் பரிகாரங்களாக செய்து, விளக்கேற்றி, மாலை போட்டு, அபிஷேகம் செய்து, உன் வீட்டில் பூஜை செய்து, கோவிலாக ஏறினாயோ அந்த விஷயத்திற்கு நல்லதொரு பதில் கிடைக்கும் நாள்தான் நாளை. நிறைய ஏக்கங்கள், ஆனால் இந்த வாட்டி எந்த ஒரு நபராலும் இந்த நடக்கப் போகும் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியாது. பல தடைகள் ஏன் வருகிறது? கர்மவினை. அந்த கர்ம வினையையே நான் சற்று தள்ளி வைத்து விட்டேன். இந்த வாட்டி உன்னுடைய வாழ்வில் எவனும் சரிதான், யாராக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப் போகும் இந்த சுப விஷயத்தை, உன் காதுக்கு கொண்டு வரும் இந்த சுப விஷயத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. எப்பொழுதும் நீ யாரை கண்டும் பயப்பட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. என்னுடைய பொறுப்பான பிள்ளைக்கு எல்லா விஷயத்தையும் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுவிட்டேன். நீ தேடி 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 ஓடினாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் இனி தேடி 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 வரும். நீ ஓடிய நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனிமேல் உன்னை தேடி ஓடி வரும் நாட்கள் தான் இங்கு இருக்கிறது. நீ பேசாமல் இனிமேல் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இரு. எதற்கெடுத்தாலும் கவலை, எதற்கெடுத்தாலும் குழப்பம், இதெல்லாம் தேவையா? மனதில் எவ்வளவு அமைதியோடு இருக்க வேண்டும் இந்த வயசில். இந்த வயதில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயது இது. எல்லா கஷ்டத்தையும் பார்த்து விட்டாய். இப்பொழுது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயதில் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பத்தையே நீ சேர்ப்பாய். உன் வாழ்க்கையில் இன்பங்களே உனக்கு கிடைக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் ஒவ்வொரு காலகட்டமும் பொன்னான விஷயமாகத்தான் நடக்கும். நான் இந்த நாள் இப்படித்தான் என்று சொல்லவில்லை. நாளைய நாளிலிருந்து நாளை மாலைக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் சுபமான விஷயம் நடக்கும். நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் நிறைய திருப்பங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய குடும்பமும் நீயும் பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள். எந்த ஒரு சீக்கு பிணி இல்லாத வாழ்க்கையோடும் எப்பொழுதும் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் உன்னுடைய குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த சாயாகிய நான் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் துணையாகவே இருப்பேன். நன்மைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா சாயப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாய். அந்த சாயப்பா சாயப்பா என்று நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் உண்மை என்றால் நான் சொன்ன விஷயங்களும் இப்பொழுது உண்மைதான். சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்வில் நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நடத்தி தருவேன். அது மட்டும் அல்லாமல் நீ எந்த அளவுக்கு என்னை நம்பிக்கையோடு நீ வணங்குகிறாயோ அதே நம்பிக்கை கடைசி வரைக்கும் வை. உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் என்பதை பார். கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் அல்ல. மாற்றலாம், எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு எனக்கு தைரியங்கள் இருக்கிறது. சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் எல்லா சுப விஷயங்களையும் சந்தோஷமாக மாற்றி உன் வாழ்க்கையில் தருகிறேன்.